ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு. நம்ம நிறைய வெரைட்டி பருப்பு குழம்பு, சாம்பார் இதெல்லாம் நம்ம கிச்சனில் பண்ணியிருக்கோம். நீங்களுமே நிறைய வெரைட்டியாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெங்காயமே போடாமல் பருப்பு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கக்கூடியது, அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம டெய்லி இட்லி தோசையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யலாம், இது செய்யலாம், டெய்லி ஒரே மாதிரி சாம்பார் பண்ணுறோம், பருப்பு பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு பருப்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் வெங்காயமே சேர்க்காத ஒரு பருப்பு, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பு குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகு சீரகம் பொரிஞ்சதுமே ஒரு 7 போல் வெள்ளை பூண்டை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்குனதும் 2 தக்காளி, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதைய சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை பருப்பு கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்லை, ஏன்னா பருப்பு ஏற்கனவே வெந்தது தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். அருமையான பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான பருப்பு குழம்பு இது. அதே சமயம் இதில் நம்ம வெங்காயமே சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும் போட்டு செஞ்சுருக்க ஒரு பருப்பு குழம்பு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.